வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, உறங்காத ராகங்கள் கதையின் 5வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். லலிதாங்கி அழுது ஓய்ந்திருந்தார். தாயின் பரிதவிப்பு நியாயமாகவே இருந்தாலும் மனைவியின் விருப்பத்தில் இருந்த நியாயம்தான் அவனை அமைதியாக முடிவை எடுக்க சொன்னது. இதுதாம்மா இப்ப வேணும். அப்பா செய்யறத நாம பொறுத்துக்கலாம். ஆனா பாவனியும் பாப்பாவும் அவரோட ஆணவத்துக்கு பலியாகிறத நான் விரும்பல. அதே நேரம் யது எத்தனை சின்ன பொண்ணு. அதுக்கு இவர் செஞ்சதை கேள்விப்பட்டதும் என்னால தாங்கவே முடியல. நீங்களும் அது எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து மறைச்சு தப்புக்கு துணை போயிருக்கீங்க. அவன் அழுத்தமாகவும் வருத்தமாகவும் சொல்ல அந்த நிலையில் லலிதாங்கியால் அழத்தான் முடிந்தது. சரி பண்ணணுமா, எல்லாத்தையும் சரி பண்ணணும். அப்பாவுடைய புண்ணியத்துல மட்டுமில்ல, பாவத்திலையும் பிள்ளைங்களுக்கு பங்கு இருக்கு என்றவன் அடுத்த நாளே புது வீட்டிற்கு குடி போனான். கானமூர்த்தியை தவிர எல்லோரும் சென்று மகிழ்வாய் அவர்களின் புது மனையில் நிறைவுற நின்று வாழ்த்தினார்கள். ஆர்ப்பரித்த கடல் அலைகளை பார்த்து கொண்டு மொட்டை மாடியில் விரக்தி மேவ அமர்ந்திருந்தார் கானமூர்த்தி. அவர் அவயத்தில் ஒன்று அவரை விட்டு போனது போல இருந்தது. ரெஸ்டாரண்ட் வாசலில் வண்டியை பார்க் செய்துவிட்டு ஆதி நுழைந்த போதே அவசரமாய் பார்வை யதுவை தேடி மீண்டது. நான் இங்கிருக்க. அவள் வீணை குரல் இவன் உபயத்தால் அங்கே சிலருக்கு கேட்க திரும்பி பார்த்து கொண்டார்கள். சின்ன விசாரிப்புக்கு பிறகு யது குழப்பமாக அவன் முகம் பார்த்தாள். எதுக்கு இந்த அவசர அழைப்பு? அவசர அழைப்பும் தான், அவசிய அழைப்பும் தான். யது கணேஷ் ஃபைன் ஆர்ட்ஸ்ல பேசியிருக்க. எங்க அப்பாவோட ஆளுமை அடக்குமுறைக்கு பயந்துதான் அவங்க எல்லாரும் உன்னை தவிர்த்திருக்காங்க. இந்த நிமிஷம் நானே போய் பேசிய பிறகு கேன் யூ ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ் என்றாள் அழுகை ஊடாட. அவன் சலனமில்லாமல் பார்த்து கொண்டே இருந்தான். நான் வாய்ப்பு கிடைக்காம கச்சேரி பண்ணாம இல்ல, யாரோட மிரட்டலுக்கும் அடிபணிஞ்சு கச்சேரி பண்ணாம இல்ல என்றவள் மேற்கொண்டு பேச இயலாமல் விசும்ப அவன் மார்புக்கு கைகளை தந்து விட்டு அவளுக்கு பேச முழு சுதந்திரம் தந்து அமர்ந்திருந்தான். பின்ன எதனால எதுவும் நீ கச்சேரி செய்யல என்றான் மென்மையாக. எனக்கு பிடிக்கல. அதான். ஏனோ அதையெல்லாம் நான் கண்டவங்க கிட்ட சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் இல்ல என்றாள் ஆத்திரமாக. மென்மையாக சிரித்தான். உன் கணவர் இறந்துட்டார்னா, இல்ல அவர் உன்னோட பரம ரசிகர்னா, இல்ல அவர் உன் முன்னேற்றத்துல அத்தனை அக்கறையும் அன்பும் வச்சவர்னா, எதனால எதோ இந்த வேஷம்? நீ ஒன்னும் முட்டாளோ 10ஆம் பசலியோ இல்லவே இல்ல. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த பூபாலன் கூட உனக்கு நடந்த கல்யாணம் விரும்பத்தகாத நிகழ்வு. இதெல்லாம் பேசுற உரிமை உங்களுக்கு இல்ல. உரிமை இல்லதா, ஆனா அக்கறை இருக்கு, கடமை இருக்கு. என் அப்பாவால உன் வாழ்க்கையில நடந்து போன சேதாரங்கள் அத்தனையும் சரி செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்போ கடமைக்காகத்தான் வந்து பேசிட்டு இருக்கீங்க. அவளுடைய இறுக்கத்தை மீறி அவள் மனதின் ஏக்கம் எட்டி பார்க்க அவனுக்குள் விளைந்த புன்னகையை அவள் அறியாமல் புதைத்து கொண்டான். இந்த நேரம் சிரிப்பதும் ரசிப்பதும் அவனின் நேர்மையான சிந்தனைகளை அசிங்கப்படுத்தக்கூடும். கடமையும் சேர்த்துத்தான் எதோ, நீ தெளிஞ்சு வரணும் முதல்ல, அதுக்கப்புறம் தான் என்றவன் வார்த்தைகளை நிறுத்தி கொண்டான். அவள் அமைதியாய் தன் முன் இருந்த சால்ட் பெப்பர் டப்பாக்களை உருட்டி கொண்டு அமர்ந்திருந்தாள். ஆர்டர் செய்த சோப்பும் பெப்பர் கானும் வந்தது. அமைதியாக உண்டு முடித்தார்கள். எழுந்து கொண்டு வெளியில் வந்தபோது சொன்னான், நாளைக்கு 4 மணிக்கு கால் பண்ற, ரெடியா இரு.
நாம கணேஷ் ஃபைன் ஆர்ட்ஸ் போயிட்டு வந்துடலாம் என்றவன் காருக்கு நகர கட்டளைக்கு கட்டுப்பட்டவள் மாதிரி அவன் பின்னே நடந்தாள். அது சரி, அப்பா 1000 முறை சொன்னபோது செய்ய முடியாதது இவன் இப்படி அதிகாரமாய் சொன்னபோது எப்படி அமைதியாய் ஏற்றுக்கொள்ள முடிகிறது என்ற கேள்விக்கு அவளுக்கே விடை தெரியவில்லை. என்றும் சிலையான உன் தெய்வம் பேசாதையா, சருகான மலர் மீண்டும் மலராதையா, கனவான கதை மீண்டும் தொடராதையா, காற்றான அவள் வாழ்வு திரும்பாதையா. அப்பாவிடம் இந்த விவரங்களை சொல்ல சங்கோஜமாகவும் குழப்பமாகவும் இருந்தது. அவளின் மாற்றத்திற்கு பெற்றவர்களை விட யார் மகிழப் போகிறார்கள்? ஆனாலும் எல்லாம் முடித்த பிறகு சொல்லிக் கொள்ளலாம் என்று அமைதியாக இருந்து விட்டாள். மெல்லிய சந்தன நிற காட்டன் புடவையில் அவனுக்காக ஆஞ்சநேயர் கோயில் வாசலில் காத்திருந்தாள். காரிலிருந்தே அவளை கவனித்தவன் மனம் தன்னை மீறி அவள் அழகில் லயிக்கத் தொடங்கியிருந்தது. கட்டுப்படுத்தி கொண்டு கை அசைக்க வந்து ஏறிக்கொண்டாள். முகத்தை உம்மென்று வைத்து கொண்டு அவள் வர அவன் முகத்தில் மாறாய் புன்னகை பிறந்து வளர்ந்து பருவமே எய்தியிருந்தது. எதுக்கு சும்மா சிரிச்சுட்டே வரீங்க என்றாள் வெடுக்கென்று. நீ உம்முன்னு வர இல்ல, அதனாலதான். எனக்கு எதுவும் பிடிக்கல, கட்டாயப்படுத்தி தர்ம சங்கடப்படுத்திட்டு இருக்கீங்க. பரவாயில்ல, ஏதோ ஒரு இடைவெளிக்கு பிறகு ஆரம்பிக்கிற எல்லாமே தயக்கத்தில் தொடங்கி மயக்கத்தில் முடியும். நான் எங்கேயோ படிச்சிருக்கேன் என்றான் மந்தகாசமாக சிரித்து கொண்டு. அவள் வலுக்கட்டாயமாக பார்வையை விழியில் பதித்து கொண்டாள். எனக்கு உன் மனநிலை புரியுது யது. ஆனால் கோரமான விபத்துக்கு பிறகு நீ எடுத்துக்கிட்ட ஓய்வும் அமைதியும் போதும் யது. நீ போக வேண்டிய பாதையும் அடைய வேண்டிய இலக்குகளும் நிறைய இருக்கு. நீ உன்னை இப்படி முடக்கிக்கிறதால யாரை சந்தோஷப்படுத்த போற? உன்னை நேசிச்ச உன் அப்பா, அம்மா, நான் என்றவன் நிறுத்தி நீண்ட பெருமூச்சு விட சின்ன கேவல் வெடித்தது யதுவிடம். எங்க எல்லாரையும் மட்டுமில்ல, உன் குரலை ரசிச்சவங்க, உன் குரலால தன்னை மறந்தவங்க, உன் கச்சேரி நடத்தி 4 காசு பார்த்தவங்க, ஏன் கேசட் போட்ட மியூசிக் கம்பெனி அத்தனை பேரையுமே உன்னுடைய இந்த முடிவு சந்தோஷப்படுத்துமா? சொல்லு. இல்ல உன்னைத்தான் சந்தோஷப்படுத்துமா? இல்ல இல்ல. ஆனா தன்னுடைய அகங்காரத்தால உன்னை அழிக்க நினைச்ச என் அப்பா தன்னுடைய தாழ்வு மனப்பான்மையால உன்னை குத்தி குத்தி ரணப்படுத்தின பூபாலனின் ஆன்மா இவங்கதான் உன் முடிவால சந்தோஷமா இருக்காங்க. அவங்களை சந்தோஷப்படுத்துறது தான் உன் நோக்கம்னா அந்த நோக்கத்தை நான் நிறைவேற விடவே மாட்டேன். அவனுடைய தெளிவான ஆணித்தரமான வாதத்தால் அவள் மெய் மறந்து நிற்க அதற்குள் கணேஷ் ஃபைன் ஆர்ட்ஸும் வந்து சேர்ந்தது. அங்கே நுழைந்த போதுதான் எத்தனை பெரிய சாம்ராஜ்யத்தின் மகுடத்தை தான் விரக்தியால் வீணாக்கி இருக்கிறோம் என்று யதுவுக்கு புரிந்தது. ஓடோடி வந்தவர்களும் அருகில் வந்து குசலம் விசாரித்தவர்களும் கை பற்றி ஆறுதல் தந்தவர்களும் நிகழ்ந்து போய் நின்றாள் யது. எல்லா பேச்சுக்களும் சுமூகமாக முடிந்தது. கானமூர்த்தியை எண்ணி தயங்கியவர்களுக்கு எந்த இடைஞ்சலும் வராது என்ற உறுதியை தந்துவிட்டு வந்தான். இரவை தொட்டு இருந்தது பொழுது. வரும்போது இருந்த குழப்பம் விலகி நெகிழ்வாயிருந்தாள் யது. இறங்கும் இடம் வந்ததும் மென்மையாய் சொன்னாள், ரொம்ப தேங்க்ஸ் என்னை தெளிய வச்சதுக்கு. அவள் கண்களை நேராய் பார்த்தவன் அவள் கைகளை பற்றி ஒரு அழுத்தத்தை தர அதில் நான் இருக்கிறேன் என்ற உறுதி மண்டி கிடந்தது. இரவு வீடு வந்து சேர்ந்தபோது இவனுக்காக காத்து கொண்டு ஊஞ்சலில் ஆடிக்கொண்டு இருந்தார் கான விபூஷணம். அவனுக்கு காரணம் தெரியும் என்பதால் எந்தவித முகபாவனையும் காட்டாமல் உள்ளே போனான். குளித்து முடித்து உடை மாற்றிக்கொண்டு வரும்போதே கானமூர்த்தியின் குரல் டைனிங் ஹாலில் ஓங்கி ஒலித்து கொண்டிருந்தது. என்ன நினைச்சிட்டு இருக்கான் உன் மகன்? என்னை மீறி அந்த கேடுகட்ட பொண்ண இவன் பாட வச்சிடுவானா? நான் கானமூர்த்தி. எந்த இடத்துல அடிச்சா எப்படி யார் விழுவாங்கன்னு எனக்கு தெரியும். நான் பாட்டை விட்டு ஒதுங்கி இருக்கந்தான். ஆனா இசை சாம்ராஜ்யத்தை விட்டு இல்ல. நான் ஒரு ஃபோன் பண்ணா போதும்.
அவர் கத்திக்கொண்டே இருக்க நிதானமாய் உண்டு முடித்து அவன் டிஷ்யூவால் வாய் உற்றியபடி அவர் முன்னால் வந்து நின்றான். கைகளை கட்டிக்கொண்டு சொன்னான், நான் ஒத்துக்கிறேன். நீங்க மகா கணம் பொருந்திய ஸ்ரீமான் கானமூர்த்தியே தான். ஆனா நான் அவரோட மக. எல்லா சபாக்களுக்கும் ஃபோன் பண்ணி அப்பாவுக்கு பாட முடியாம போனதால அந்த விரக்தியில சித்த பிரம்மை பிடிச்சிருச்சு. அவர் உங்களுக்கு ஏதாவது கால் பண்ணி சொன்னா காதல வாங்கிக்க வேண்டாம்னு சொல்லுவேன். அஃப்கோர்ஸ், நான் சொன்னா இந்த ஊர் நம்பும். ஏன்னா நான் உங்க பையன். எத்தனையோ பட்டங்களை மாறி குவிச்ச உங்களுக்கு பைத்தியம்ங்கிற பட்டத்தை நான் தர வேண்டாம்னு பாக்குறேன். ஆனா நீங்க ஆசைப்பட்டா எனக்கும் வேற வழி தெரியாது. அவன் குசும்பாய் சொல்லிவிட்டு நகர அவர் சர்வாங்கமும் அடங்கி போய் அமர்ந்திருந்தார். கண்ட நாள் முதல் காதல் பெருகுதடி கையினில் வேல் பிடித்த கருணை சிவபாலனை. கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி. மதுவந்தி ராகத்தில் என்.எஸ். சிதம்பரம் அவர்களின் பாடலை மெய் மறந்து அவள் பாட முன் வரிசையில் அமர்ந்திருந்த ஆதி அவள் குடை ஜிமிக்கியில் தன் முழு தேகத்தையும் புதைத்திருந்தான். சாருகேசி பாடலை ரசிக்கவில்லை. கண்களில் இருந்த அத்தனை உப்பு நீரையும் கரைத்து கரை சேர்த்து கொண்டிருந்தார். பைரவியால் உணர்வை கட்டுப்படுத்தவே இயலவில்லை. பக்கவாட்டில் அமர்ந்திருந்த ரூபகனும் பாவனையும் கண்களை மூடி மெய்மறந்திருந்தார்கள். எத்தனை அழகான சாரீரம்! ஒரு வயதான சிங்கத்தின் அகங்காரத்தால் மொத்தமும் மண்ணாக இருந்ததே. கச்சேரி முடிந்ததும் கரவொலி விண்ணை தொட்டது. சாருகேசியோ ஆதியின் கரங்களை பற்றி கொண்டு வார்த்தைகள் இல்லை என்று மௌனத்திலே தன்னை கரைத்து கொண்டிருந்தார். மீட்டு தந்துவிட்டான் அவருடைய இசை வாணியை. ரூபகன் வந்து மென்மையாய் தம்பியின் முதுகில் தட்டினான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆதி என்றாள் யது மனப்பூர்வமாய். மைந்தர்கள் இருவருக்கும் தந்தையால் ஏற்பட்ட இழப்பை தங்களால் இயன்ற அளவு ஈடுகட்டிய நிம்மதி. ஆனால் இது மட்டும் போதுமா யதுவின் வாழ்க்கைக்கு? ரூபகனின் மனம் எதையோ எண்ணிக்கொண்டிருந்தது. ஒரு அண்ணனாய் தனக்கான பொறுப்பு கூடியிருப்பதாய் தோன்றியது. 3 மாதம் சபாக்களில் யதுவின் கொடி பட்டொளி வீசியது. இசைத்தட்டு நிறுவனங்கள் அவள் வீட்டு கதவை தட்டிக்கொண்டே இருந்தார்கள். கானமூர்த்தி ஊனமூர்த்தியாய் அடங்கி போயிருந்தார். அவருக்கு ஆதியை நன்றாகவே தெரியும். கண்டிப்பாய் எந்த நிலைக்கும் இறங்கிப் போவான். அந்த 2ம் கெட்டான் வயதிலேயே இவரை எதிர்த்து கொண்டு கேள்வி கேட்டவன் இன்று பக்குவமாகி நிற்கின்ற நாளில் அவன் அமைதியாக இருப்பானா என்ன? அவர் மௌனம் பூட்டிக் கொண்டு அமர்ந்திருந்தார். யது மறுபடியும் டாப் கியரில் மேல் எகிரியிருந்தாள். அது ஒரு வெள்ளிக்கிழமை. ரூபகனிடமிருந்து அழைப்பு வந்ததும் கொஞ்சமாய் விஷயத்தை யூகித்தாலும் அதிகமாய் ஆசைப்பட்டு ஏமாந்து போக இயலாமல் அமைதியாக இருந்தார் சாருகேசி. ரூபகன் குடும்பத்தோடு வந்திருந்தான். ஆதி வரவில்லை. இயல்பான பேச்சிற்கு பிறகு நேரடியாகவே ரூபகன் கேட்டுவிட்டான். அங்கிள், யதுவை ஆதிக்காக பெண் கேட்டு வந்திருக்கோம். அப்பா கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டார்தான். ஆனா இப்போ அவர் சம்மதம் எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை. ஆதியை தவிர யாராலும் யதுவை அவளுடைய இசையை பாதுகாக்க முடியாது. ஒரு தடவை தப்பு நடந்து போச்சு. இந்த முறை எல்லாம் சரியாகணும். யதுகிட்ட கலந்து பேசுங்க. எந்த தயக்கமும் வேண்டாம். ரூபகன் பேசியது அத்தனையும் தெள்ள தெளிவாக யதுவின் காதுகளில் விழுந்ததுதான். ஆதியை மீண்டும் பார்த்த நொடி அவளுடைய உணர்வுகள் மெல்ல மெல்ல மீட்டெடுக்கப்பட்டு கொண்டது உண்மைதான். ஆனால் அந்த கற்பனை இவளுக்கு மட்டுமே சொந்தமானது. அது நிஜமாகும் தருணம் வரும்போது அவளுடைய இதயம் இயல்பாக நடுங்கத்தான் செய்தது. பேச்சுக்கும் நிஜத்துக்கும் நடுவில் இருந்த காத தூரத்தை கடக்க முடியாமல் தவித்தாள். நிச்சயமாய் அது ஆதியின் மீதான அவநம்பிக்கையால் அல்ல, அவனுக்கு தான் பொருந்தாதவள் என்ற சிந்தனையால். ரூபகன் பேசிவிட்டு இயல்பாய் குடும்பத்தோடு அளவளாவி விட்டுத்தான் அங்கே இருந்து கிளம்பி போனான்.
சாருகேசியும் பைரவியும் தங்களுக்குள் மகிழ்வும் குழப்பமும் ஒரு சேர வேதனைப்படுத்த அமர்ந்திருந்தார்கள். நானும் வாழ்ந்தேன் என்று வாழ்ந்துவிட்டு வந்த மகளுக்கு மறுபடியும் ஒரு வாழ்க்கை, அதுவும் ஆதி மாதிரியான அற்புதமான நண்பனுடன். ஆனால் இதை யது எப்படி எடுத்துக்கொள்வாள்? ஆனால் அவர் கேட்காமலே யதுவிடம் தெளிவான பதில் வந்து சேர்ந்தது. ஆதி ரொம்ப ரொம்ப நல்லவர்ப்பா. என்னுடைய பட்டு போன வாழ்க்கையை பட்டு கத்தரித்தது மாதிரி உடனே சரி செய்து தந்திருக்கார். அதை நான் மறக்கவே மாட்டேன். இனி இல்லவே இல்லைன்னு நம்பின எல்லாத்தையும் அவர் எனக்கு தந்திருக்கார். அது போதும். ஆனால் இதுக்கு மேல அவரை நெருங்குகிற தகுதி எனக்கில்ல. மேற்கொண்டு பேசவோ சிந்திக்கவோ அனுமதி தராமல் உள்ளே போய்விட்டாள். பெற்றவர்கள் கொத்தாய் பெருமூச்சை வாரி இறைத்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன். அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. எனக்கு மட்டும் சொந்தம் அல்லவா? எங்கள் இருவருக்கும் இயற்கை தந்த பந்தம் அல்லவா? ஆதிக்கு தகவல் வந்தபோது அவன் கண்களை மூடி அப்படியே அமர்ந்திருந்தான். எதையும் சிந்தித்து உடனடியாக முடிவெடுக்க திராணியற்று அமர்ந்திருப்பவன் போல்தான் இருந்தான். அலுவலகத்திற்கு விடுப்பு எடுத்துக்கொண்டு ரூபகனுடைய மியூசிக் ஷாப்பிற்கு வந்து இருந்தான். ரூபகனும் தான் எடுத்த முயற்சியில் ஏற்பட்ட தோல்வியாகவே இதை கருதினான். ஆனால் ஆதியின் முகம் நொடியில் இயல்பானது. ஓகே, லீவ் இட் ரூபகா. யதுக்கு எது நிம்மதியோ அதை செய்யட்டும். இந்த விஷயத்துல யாரையும் வற்புறுத்த கூடாது, விட்டுடலாம் என்ற தம்பியை பரிதாபமாக பார்த்தான். எல்லாம் என்னால தானே என்று திக்கி திணறியவனின் தோளில் எழுந்து வந்து கை போட்டு ஆதரவாய் நின்றான். அப்படியெல்லாம் இல்ல ரூபகா, எல்லாம் இறைவனோட நாட்டம்னா இதுவும் அவனோட நாட்டம்தான். விடு, எல்லாம் சரியாகும். சைந்து குட்டி அண்ணி எல்லாம் எப்படி இருக்காங்க? உன்னை விலகி இருக்கத்தான் அட்வைஸ் பண்ண. ஆனா நீ முழுக்க முழுக்க விட்டுட்டு ஓடிட்டியடா. நியாயம் இல்லைடா, எதுவும் நியாயம் இல்லை. தம்பி இடி இடி என சிரிக்க அந்த சூழல் லேசானது. வரண்டா, எனக்கும் மிஸ்டர் ஹிட்லரை பார்க்கணும் போல இருக்கு. அடப்பாவி, அது யாரு? நான் நம்ம அப்பாதான் என்று சொல்லி கண்ணடிக்க தனையன்கள் இருவரும் தந்தையை புரணி பேசி சிரித்து கொண்டார்கள். 2 வாரங்கள் இடைஞ்சல் இல்லாமல் கழிந்திருந்தது. சங்கீத சீசன் என்பதால் தினமும் ஏதாவது சபாவில் யதுவின் கச்சேரி இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் முதல் வரிசையில் வந்தமர்ந்து பாட்டையும் இவளையும் ஒரு சேர பருகும் ஆதி மட்டும் மிஸ்ஸிங். அரங்கத்தின் கரவொலியில் பூரித்து இவளை பார்த்து ஆதரவாய் தலையசைக்கும் அவனின் அனுசரணையான பார்வை மிஸ்ஸிங். அனாவசியமாய் யாரையும் அவளை நெருங்கவே விடாமல் அரணாய் பின் தொடரும் அவனின் பாதுகாப்பு மிஸ்ஸிங். அவங்க இத சொன்னாங்க, இவங்க அத சொன்னாங்க. இப்படி நூற்றுக்கணக்கான உபரி தகவல்களில் கச்சேரியில் இருந்து சேகரித்து இவள் காதுகளை அலறவிடும் அவளுடைய உரைகள் மிஸ்ஸிங். யது சுணங்கி போனாள். இந்த 4 மாதங்களாய் அவளின் நிழலாய் தொடர்ந்தவன் எங்கே போனான்? திருமணம் தானே செய்ய முடியாது என்றாள். அதற்கு அத்தனை உறவையும் கை கழுவிவிட்டு போக வேண்டுமா என்ன? இதுவரைக்கும் எதற்கும் அவளாய் அழைத்து பழக்கம் இல்லை. அவன் அழைத்துத்தான் ஏதாவது சொல்லிக்கொண்டே இருப்பான். சட்டென்ற அவனுடைய ஒதுங்கலில் மீண்டும் ஒரு முறை மாண்டு போனது போல் அவள் தகித்தாலும் காத்திருந்து மனம் நொந்துதான் போனாள். இறுதியில் அவனை அழைத்து இருந்தாள். தன்னுடைய கேபினில் சுழல் நாற்காலியில் அமர்ந்து சுழன்றபடி கண்களை மூடி சிந்தனை வயப்பட்டு இருந்தவனை அலைபேசி சிணுங்கி எழுப்ப அவன் இதழ்களில் புன்னகை வளைந்தது. இணைப்பில் வந்தான். சொல்லியது, எப்படி இருக்க என்றான் இறுக்கமான குரலில். என்னாச்சு? எதுவும் ஆகலையே. இப்பத்தான் ஜெனரல் மீட்டிங் முடிச்சிட்டு என்னுடைய இருக்கையில வந்து அக்கடான் உட்கார்ந்திருக்க. இனிதான் மத்ததெல்லாம். அவள் கேட்பது புரியாதவன் போல சொல்லிக் கொண்டிருந்தான். நான் அதை கேட்கல. கச்சேரிக்கு வர்றதில்ல, என்கிட்ட பேசுறதில்ல.
அப்படி வர முடியாம போனா கச்சேரி பத்தி ராத்திரி எத்தனை மணி நேரம் ஆனாலும் விசாரிக்கிற அக்கறை இல்ல. அவ்வளவுதானா எல்லாம்? ஆதங்கமாய் கேட்டவள் அவசரமாய் சுதாரித்தாள். உங்களுடைய அன்பும் அக்கறையும் நட்பும் அவ்வளவுதான்னு நான் கேட்டேன் என்றாள் சன்னமான குரலில். சன்னமான புன்னகை வளைந்து இதழ்களை நிறைத்தது. தலையை கோதிக்கொண்டான். அப்படி இல்லை யது. எதுவுமே தேவையில்லைன்னு நீ நினைக்கிறப்போ நான் என்ன செய்ய முடியும் சொல்லு? நான் தள்ளி நிக்கிறது தானே அழகு. நீங்க தப்பா புரிஞ்சிட்டீங்க ஆதி. நான் உங்க நட்பையோ அன்பையோ என்னைக்கும் குறைச்சு மதிப்பிடவே இல்லை. அப்படி இருக்க நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டா நான் என்ன செய்யறது? நான் ஈவினிங் உங்களுக்காக காஃபி டேயில வெயிட் பண்றேன். உங்க கூட பேசணும். அவள் பதிலுக்கு காத்திராமல் இணைப்பை அடக்க அவன் அலைபேசியையே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான். அடர் நீல வண்ண சுரிதார் அணிந்திருந்தாள். அதற்கு ஏற்ற மெல்லிய இமிட்டேஷனில் புகுந்து கொண்டிருந்தாள். இந்த ஒப்பனைகள் கூட இந்த மீட்சிக்கு பிறகுதான் என்பதை அவன் கவனிக்க தவறவில்லை. சொல்லு யது, கச்சேரி எல்லாம் எப்படி போகுது என்றவனை முடிந்தவரை முறைக்க அவனுக்கு மந்தகாச புன்னகை வந்தது. இப்ப எதுக்கு காளி அவதாரம்? கேட்டா பதில் சொல்லுமா? இதுதான் நிஜமான நட்புக்கும் அக்கறைக்கும் அடையாளமா? என்னை தட்டி எழுப்பிட்டு அப்புறம் எக்கேடோ கெட்டு போன்னு விட்டுட்டு போனா என்ன அர்த்தம்? நான் விட்டுட்டு போக நினைக்கல யது. என் வாழ்நாள் முழுக்க இந்த அன்பையும் அக்கறையும் காட்டத்தான் ஆசைப்பட்டேன். அதுக்கு உன்கிட்ட உரிமை கேட்டேன். ஆனா நீ அதுக்கு இசையாத போது இந்த இசை அரசியை நான் எப்படி ஃபாலோ பண்ண முடியும்? அவன் கேள்வியில் நியாயம் நிரம்பி கிடந்தது. அப்போ அதுக்காக மட்டும்தான் என்ன தொடர்ந்து வந்திருக்கீங்க, அப்படித்தானே என்றாள் காட்டமாக. நிச்சயமா இல்ல. அப்படி என்னை மதிப்பிட்டா அது உன்னுடைய பக்குவ குறைபாட்டையே காட்டும். நிஜத்துல என் அப்பாவால நம்ம வாழ்க்கையில நிறைய மாறாட்டங்கள், இழப்புகள், வருத்தங்கள் அத்தனையும் நடந்து போச்சு. ஏன், அது நம்ம 2 பேரை தாண்டி ரூபகனுக்கு ஒரு ஊனத்தையே பரிசா தந்தது. இத்தனை நடந்தும் என் அப்பா எதையும் உணரல. அதுக்காக அவருடைய தப்புக்களை நாங்களும் அப்படியே ஏத்துக்கிட்டு ஆட்டு மந்தை போல வாழ முடியுமா? முடங்கி போன உன் இசை வாழ்க்கையை என்னால் ஆன அளவு மீட்டு தந்திருக்க. நான் பொய் சொல்ல விரும்பல யது. உன்னை கடந்துதான் நான் டென்மார்க் போயிருந்தனே தவிர மறந்து போகல. அங்க இருக்கும்போது உன் திருமண தகவல் கேள்விப்பட்டு உடிஞ்சு போனாலும் இதுதான் கடவுள் தீர்ப்பு, நீ நல்லா இருக்கணும்னு மட்டும் யோசிச்சு உன்னை எந்த தொந்தரவும் செய்யல. ஆனா 6 மாசத்துல நீ எல்லாம் இழந்து நின்னேன்னு கேள்விப்பட்ட போது உன்னை விட நான் தான் கரைஞ்சேன். மறுபடி வந்து உன்னை சந்திச்சதெல்லாம் அந்த நோக்கத்துல இல்ல. ஆனா உன் அருகாமை எனக்கு பழைய நினைவுகளை கொண்டு வந்ததுங்கிறதுலேயும் பொய் இல்ல. உன் இசை மாதிரியே நானும் உன் வாழ்க்கையில மறுபடியும் கலக்கணும்னு ஆசைப்பட்டேன். உனக்கு விருப்பம் இல்ல. நான் வற்புறுத்தவும் விரும்பல. அதான் விலகிட்டேன். நான் கேட்டதுக்கு இது இல்ல பதில் என்றாள் காட்டமாக. கச்சேரிக்கு வராததும் உன்னுடைய எல்லா விஷயங்கள்லையும் கலந்துக்காததுலையும் காரணம் இருக்கு. நீ இருக்கிற எல்லா இடத்துலையும் நான் இருந்தா பாக்குறவங்க கண்ணுக்கு அது தப்பா படும் யது. உறவு ஏற்பட வாய்ப்பே இல்லாத நிலையில உன் பேரை களங்கப்படுத்த சொல்றியா? அது என்னால ஆகாது. அவன் வார்த்தையை இப்போதுதான் உணர்ந்தவள் கண்கள் அனிச்சையாய் பொங்கியது. முட்டி வந்த கண்ணீரை அவன் பார்க்கும் முன் துடைக்க முயன்று தோற்று போனாள். ஏன் எது எமோஷனல் ஆகிற என்றான் பரிதவிப்பாக. நான் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ். என்னால இழப்புகளை தாங்க முடியாது. ஒரு முறை உங்களை இழந்து என்று ஆரம்பித்து அதற்கு மேல் பேச ஆக மாட்டாமல் அவள் கண்ணீர் விட தாவி அருகில் வந்து நாற்காலியை நகர்த்தி போட்டு அவள் கரங்களை பற்றி கொண்டான். ஏதோ உங்க அப்பாவால என் மனசுல ஏற்பட்ட ரணம் கொஞ்ச நஞ்சம் இல்லை. அஃப்கோர்ஸ் அது நம்ம 2 பேரோட ஆர்வ கோளாறா கூட இருக்கலாம். அதன் பிறகு நடந்த அத்தனை விஷயமுமே என் வாழ்க்கைக்கு நல்லது செய்யவே இல்லை. பூபாலன் கூட எனக்கு நடந்த கல்யாணத்தால
நான் களங்கப்பட்டதுதான் மிச்சம். என்னை ஒருத்தர்கிட்ட இழந்த பிறகு எந்த களங்கமும் இல்லாத உங்களை ஏத்துக்க என் மனசாட்சி தடுக்குது. ஆனா அதையும் மீறிய அன்பும் அக்கறையும் என்னை உங்களை நோக்கி ஈர்க்குது. நான் என்னதான் செய்ய? அவள் மனம் திறந்து கொண்டிருந்தாள். இடை வெட்டாமல் அமர்ந்திருந்தான் அவன். எந்நாளும் வாழ்விலே கண்ணான காதலே என்னென்ன மாற்றம் எல்லாம் காட்டுகின்றாய் ஆசை நெஞ்சிலே. கண்டிப்பா திருமண பந்தத்துல இணையற 2 தரப்பும் சரி சமமா இருக்கணும். அப்படி இல்லாட்டி போனா அந்த உறவு ஜெயிக்காது. அவள் பேச பேச அருகில் வந்து அவளை நெருக்கி அமர அவள் வெட்கிப் போய் திரும்பி பார்த்தாள். இப்போ இங்க யாருக்கு யார் சமம் இல்லாம போயிட்டாங்க யது? நான் தான். உங்களுக்குன்னு கொடுக்க என்கிட்ட புனிதமா எதுவுமே இல்ல. அவள் உதடு கடித்து தன்னுடைய ஆற்றாமையை அழுகையில் காட்ட அவள் கைகளை இன்னும் இன்னும் பிணைத்து கொண்டு அமர்ந்திருந்தான். 1000 அழுக்குகள் வந்து குவிந்தாலும் கங்கை தன்னுடைய புனித தன்மையை இழந்துடாதா யது? சொல்லு பார்க்கலாம். ஆதி, இல்ல உன் பார்வையில கற்புன்னா என்ன? கரைஞ்சு போறதா? அப்போ முதன்முறை ஒரு பெண்ணை ஆண் தொட்டதும் அவள் கற்பிழந்தா? அடுத்த முறை அவன் தொடும்போது அவள் கற்பில்லாத பதுமையா? சொல்லு பார்க்கலாம். என்னை பொறுத்தவரை கற்புங்கிறது நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தாத எந்த உறவுமே கற்போடு இருக்கிறதில்ல. உன் சாரீரத்துல களங்கம் இல்லைன்னு நீ நம்பினா அதே நம்பிக்கைதான் உன் சரீரத்திலையும் களங்கம் இல்லைங்கிறது யது. அவன் வார்த்தைகள் தந்த இதத்தில் தன்னை மறந்து அவன் தோளில் கவிழ்ந்து விசும்பினாள். அக்கம் பக்கம் கூட இருவருக்கும் மறந்து போயிருந்தது. மெதுவாய் அவள் தலை வருடினான். ஆனால் அவள் முழுசாய் அழுது ஓயட்டும் என்று தடை சொல்லாமல் இருந்தான். எனக்கு உன் மனநிலை புரியும் யது. அதனால தான் நான் நீயா என்ன தேடி வர காத்திருந்த. ஆனா வருவேன்னு நம்புன, வந்துட்ட. என்னை பொறுத்தவரை கற்புங்கிறது பெண்ணுடைய தேகத்துல மட்டும் இருக்குன்னு சொல்ற வாதத்துல உடன்பாடே இல்லை. அது உண்மை நிலை, நம்பிக்கை. சில நாள் வாழ்க்கைக்காக கவலைப்பட்டுட்டு நாம சேர்ந்து வாழ வேண்டிய பல கால வாழ்க்கையை கேள்விக்குறியாக்காதே யது. இப்படி ஒரு முடிவை அன்றைக்கே எடுக்கிற துணிவு நம்ம 2 பேருக்குமே இல்லை. காரணம் அப்போ வரிசையா நடந்து போன அசம்பாவிதங்கள். போனது போகட்டும், நாம வாழ வேண்டிய வாழ்க்கையை யோசிக்கலாம் யது என்றான் காதுகளுக்குள் கிசுகிசுப்பாக. அவள் வெட்கிப் போக அவன் சொக்கிப் போய் நின்றான். காட்சிகள் மாறும் பயாஸ்கோப் படத்தைப் போல அங்கே சில் என்று ஒரு ஐஸ்கிரீம் மரம் முளைத்து கொண்டது. அது வீசிய காற்றில் எல்லாமே குளுமை கூத்தாடியது. இசை வாழ்க்கையைப் போல மகள் இல்லற வாழ்க்கையும் ததாஸ்து என்று தேவதைகளின் ஆசிர்வாதம் போல் நடந்தேற சாருகேசியும் பைரவியும் மனம் மகிழ்ந்து நின்றார்கள். ரூபகன் வந்து திருமணம் பேசிய க்ஷணத்தில் வயதிலும் அனுபவத்திலும் மூத்தவரான சாருகேசி பேசிய வார்த்தைகள் அங்கே பெரிய நெகிழ்வை ஏற்படுத்தியது. 1000 தான். நாம நியாயவாதம் பேசினாலும் பெரியவர் சம்மதம் இல்லாம கல்யாணம் நடக்கிறது நல்லதில்ல என் பார்வைக்கு. அப்பாவை போய் பார்த்து சமாதானம் செய்ய முயற்சி செய்யுங்க, அதான் நல்லது. அப்படி இல்லாத பட்சத்துல நாம தனியா முடிவெடுத்துக்கலாம். அதை விட்டுட்டு அவர் கேட்காமையே நாமளா முடிவு செய்யறது அத்தனை அழகில்ல சொல்லி அனுப்பி வைத்தார். ஆதி அறிந்தே இருந்தான் எத்தனை பெரிய பூகம்பம் வெடிக்கும் என்று. ஆனாலும் அதை கூட சந்திக்க தவறினால் குடும்ப பாரத்தை எப்படி சுமப்பது என்று முடிவு செய்தான். அன்று மாலை பெசன் நகர் பீச்சில் கால்களை நனைத்து கொண்டு வந்து அவன் அருகே அமர்ந்தாள் அவன் ஆதர்ச கதாநாயகி. 2 கைகளையும் தலைக்கு தந்து மண்ணில் மல்லாந்து படுத்திருந்தான். அஷ்டலட்சுமி கோயிலில் சாமியை சேவித்து வந்த குங்குமம் அவள் நெற்றியில் கீற்றாக அழகு செய்து கொண்டிருந்தது. காற்று கலைத்து விளையாடும் கருங்கூந்தலை தன் கைகள் கலைத்து விளையாடும் நாட்களுக்காக காத்து கொண்டிருந்தான். கடவுளிடம் விண்ணப்பம் அனுப்பி வைத்துவிட்டு, என்னவாம் இந்த பார்வை என்றாள்.
மணலில் இருந்த சிப்பியை எடுத்து அவன் மீது வீசிக்கொண்டு, இங்கே பல விஷயங்கள் அலை பாயுது அதான் என்றான் குறும்பாக. அவள் புரியாமல் விழிக்க, கடல்ல அலை பாயுது, உன் கருங்கூந்தல் காற்றுக்கு அலை பாயுது, உன் கருவிழிகள் கண் குளத்துல அலை பாயுது, இதெல்லாம் பார்த்து இந்த வாலிப மனசு அலை பாயுது. அவன் தன் மார்பை தொட்டு பார்த்து கொண்டு கண்ணடிக்க, இப்போது பெரிய கல்லாய் பொறுக்கி அவன் மீது போட்டாள். எழுந்தமர்ந்தவன் அவள் கைகளை பற்றி தன் அருகில் இழுத்து அமர்த்தி கொண்டான். ரூபகன் இந்த வாரம் அப்பா கிட்ட பேசுறதா சொல்லி இருக்கா. ஆனா என்னை பொறுத்தவரை அது வீண் முயற்சிதான். பார்க்கலாம், அந்த முயற்சியையும் அயற்சி இல்லாமல் செய்து. அவர் ஒத்துக்காட்டி என்றாள் கலக்கமான குரலில். அவரோட இன்னொரு மகனும் வீட்டை விட்டு வெளியேறுவான் என்றான் விரக்தி புன்னகையில். தப்பு ஆதி, அவர்கிட்ட தப்பு செய்தாத்தான் தப்பிக்க முடியும். எது, இனி எந்த நிலையிலும் உன்னை இழக்கவே மாட்டேன் என்றான். கனிந்து போய் அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். யது, ஆ என்றாள் கண்களை திறக்காமலே. எனக்கு ஒரு சின்ன துக்கடா வேணும், அவன் ஹஸ்கியாய் சொல்ல விருட்டென நிமிர்ந்து பார்த்து முறைக்க அவனும் புரியாமல் பார்த்தான். இப்படியெல்லாம் கேட்டா எனக்கு கோபம் வரும், எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம்தான் என அவள் சொல்ல, அதை புரிந்து கொள்ள 4 மணித்துளிகளை எடுத்து கொண்டவன் இடி இடி என சிரிக்க, இப்போது அவள் புரியாமல் பார்த்தாள். அடி பாவி, நீ எல்லாம் என்ன இசை குயில்? நான் கேட்டது நீ கச்சேரியில கடைசியில தூக்கடாவ பாடுவியே அந்த பாட்ட. நீ பாடும்போது உன் கண்கள் உன் கட்டுப்பாட்டையும் மீறி என் மீது பதியும் பாரு. அப்ப எனக்கு ஐஸ்கிரீம்ல குளிச்ச மாதிரி இருக்கும். அத கேட்டா? அவன் மீண்டும் வயிற்றை பற்றி கொண்டு சிரிக்க, அசடு வழிய அவனை பார்த்து கொண்டு பாட ஆரம்பித்தாள். அலை பாயுதே கண்ணா, என் மனம் அலை பாயுதே, ஆனந்த மோகன வேணுகானமதில் அலை பாயுதே கண்ணா, என் மனம் அலை பாயுதே, உன் ஆனந்த மோகன வேணுகானமதில் அலை பாயுதே கண்ணா. அவள் குரலில் மயங்கி ஒரு நிமிடம் அலையே ஆர்ப்பரிக்காமல் கேட்டு செல்வது போல் இருந்தது ஆதிக்கு. மெய் சிலிர்த்து நின்றான். தன் அத்தனை கட்டுப்பாடுகளையும் அக்கடல் காற்றோடு கலக்கவிட்டு தன் இதழ் முத்தத்தை பதித்திருந்தான் அவள் இதழ் மீது. ஞாயிறு மாலை ரூபகன் வீட்டுக்கு வந்திருந்தான் குடும்பத்தோடு. அவனிடம் முகம் கொடுக்காமல் அமர்ந்திருந்தார் கானமூர்த்தி. பேத்தியை மட்டும் ஏக்கமாய் பார்த்து கொண்டே இருந்தார். பாட்டியின் முந்தானையை பற்றி கொண்டே சுற்றியது ஒழிய இவர் இருந்த திசைக்கே அது வரவே இல்லை. வலித்தது. அந்த குழந்தைக்கு கூட தன் மீது பாசமில்லை என்ற சிந்தனையே வலித்தது. என்னதான் விலகி போயிருந்தாலும் அவருடைய அந்த சுணங்கிய முகத்தை வேதனையாகத்தான் பார்த்து கொண்டிருந்தான் ரூபகன். என்ன இல்லை இவரிடம்? இனி எதுதான் வேண்டும்? இவருக்கும் புரியத்தான் இல்லை. அப்பா, நான் நார்மலா இருக்காராமா என்று அம்மாவிடம் விசாரித்தான். இல்ல பெரிய தம்பி, அவர் கர்வத்தை காட்ட இங்க இப்ப யாருமே இல்ல. பாவனி இருந்த வரைக்கும் குத்தி கொதறிட்டு இருப்பாரு. நீ போன பிறகு பாதி பலம் போச்சு அவருக்கு. சின்ன தம்பி எப்பவும் அவர் பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசுறவன்தான். அவங்கிட்ட இவருடைய அகங்காரம் என்னைக்கும் ஜெயிக்காது. எல்லாத்தையும் விட அந்த பொண்ணு யதுவை இவரை மீறி ஆதி ஜெயிக்க வச்சதிலேயே மனுஷன் பாதி அசந்தாச்சு. வருத்தமா இருந்தாலும் அவர் பக்கம் நியாயமே இல்ல பெரிய தம்பி. அம்மா வெள்ளந்தியாக சொல்ல தலையசைத்தான். தோட்டத்தில் அமர்ந்து ஊஞ்சல் ஆடிக்கொண்டு இருந்த அப்பாவின் முன்னாக போய் நின்றான். அவன் என்ன பேசப் போகிறான் என்று அறிந்திருந்ததாலே பாவனியும் ஆதியும் பின்னே வந்து நிற்க, லலிதாங்கியும் விஷயம் தெரியாமலே இணைந்து கொண்டார். யாரையுமே நிமிர்ந்து பார்க்காமல் கடலை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தார் பெரியவர். அப்பா, கொஞ்சம் பேசணும் என்றான். அவர் பதிலே சொல்லவில்லை. ஆதி கல்யாண விஷயமா? விருட்டென நிமிர்ந்து பார்த்தார். என்ன, எவளையும் காதலிக்கிறானா என்றார் ஏக வசனத்தில். பாவனி முகம் சுளித்து திரும்பிக் கொண்டாள். அப்பா,
யதுவுக்கும் ஆதிக்கும் கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணி இருக்கோம். யார் முடிவு பண்ணினது? நீங்களா முடிவு பண்றதுக்கு நான் எதுக்கு? எல்லாத்துக்கும் மேலா இந்த கான விபூஷணத்து வீட்டுக்கு மருமகளா வர்றவ ஒரு அறுத்து கட்டின பொண்ணு. இன்னொருத்தங்கூட வாழ்ந்து கெட்டழிஞ்சு போனவ, அப்படித்தானே? அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு குழிய வெட்டிட்டு இந்த கர்மாந்திரத்தை எல்லாம் செய்து தொலைங்க. ஆக்ரோஷமாக அவர் கத்த, அவர் யதுவை பேசிய பேச்சால் ஆதியின் முஷ்டி இறுகியது. என்ன பேச்சுப்பா இந்த காலத்துல? மறுமணங்கள் பெருகி போன காலத்துல அந்த சின்ன பொண்ணு 6 மாசம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு இப்படி பேசுறது நியாயமே இல்ல. மாசம் என்னய்யா, நாட்கணக்கு நாழிகை கணக்கை கூட நான் எடுத்துக்கிறது இல்ல. 10 நிமிஷம் அடுத்தவன் அறையில இருந்துட்டு வந்தாலே கெட்டு போனது போனதுதான். என்னால எல்லாம் அவளை என் மருமகளா ஏத்துக்க முடியாது என்றவரை வெறித்த விழிகளில் பார்த்தான் ஆதி. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.